கார்த்திகை தீபம் சீரியலுடைய சூப்பரான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரியாவும் ரம்யாவும் பிளான் போடுறாங்க. ஸோ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க 2 பெண் கான்ஸ்டபிளையுமே டீயில் ஏதோ ஒரு தூக்க மாத்திரையோ மயக்க மருந்தோ கலந்துட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறாங்க எப்படியாச்சும் தீபாவை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஐஸ்வர்யா கிட்ட பிளான் கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட ஹெல்ப்பும் கேட்குறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் கீழே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கே இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஐஸ்வர்யா தீபாவை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ தீபாவையும் கடத்தி கொண்டு போய் ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது, அங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சிட்றாங்க, கட்டி வச்சிட்றாங்க. ஒரு தூள் மாதிரி இருக்குது, அதில் கட்டி வச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க கண் மெழிச்சு பார்க்குறாங்க, மயக்கம் தெளிஞ்சு. கொஞ்ச நேரத்துலேயும் பார்த்தா பக்கத்தில் அந்த ரம்யாவும் ரியாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி இங்கே, என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை எதுக்காக கடத்திட்டு வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உன்னை போலீஸ் கஸ்டடியில் தானே வச்சுருந்தாங்க, எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா தீபா மாதிரியே கெட்ட போட்டு அங்கேருந்து தீபா தப்பிக்கலாம். ரம்யா தீபாவை கட்டி போட்டுட்டு தீபா இருக்கிற மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மண்டபத்தில் தீபாவை காணோன்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நாச்சியாரும் கேட்குறாங்க, தீபா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் போய் தேடி பார்க்குறேன்னு சொல்லி மீனாட்சி கிளம்பி வராங்க. மீனாட்சி கார்த்திகிட்ட கேட்க, கார்த்திக் தெரியலங்க, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்களும் பார்க்கலையா, சரி நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீனாட்சியும் போயிடுறாங்க. ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி கார்த்திக் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மண்டபத்தில் எப்படியும் கண்டிப்பாக அந்த ரம்யா தீபா மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் கார்த்திக்கு அந்த தீபாவுடைய நடை உடை பாவனம் இந்த மாதிரி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஐஸ்வர்யாவோட நடை உடை இந்த மாதிரியெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கண்டிப்பாக ஒருத்தரோட ஒய்ஃப் பற்றி, ஒருத்தரோட ஹஸ்பண்ட் பற்றி ஒருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மாறு இடத்துல வர இந்த ரம்யாவையும் கண்டிப்பாக இது தீபா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கார்த்திக் கண்டுபிடிப்பார் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா தீபாவை யாராச்சும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா தீபாவே ஒரு வழியாக தப்பிச்சு அங்கேருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.